إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أوصيكم وإياي أولا بتقوى الله அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், இன்னும் மார்க்கத்துடைய உண்மையான விஷயங்களை மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக அன்று முதல் இன்று வரை பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், இன்னும் ஜும்மாவுடைய முக்கியத்துவத்தை கருதி இமாம் மிம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாகவே வந்து 2 ரக்காத் தொழுது விட்டு அல்லாஹ் சொல்லுகிற விஷயங்களை குர்ஆன் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக துவா செய்து கொண்டிருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய ஒற்றார் பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். கண்ணியமிக்க எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நாம் எல்லாம் இந்த ரமலான் மாதத்துடைய இறுதியில் இருக்கிறோம். பல பேர்கள் சந்தோஷத்தோடும் பல பேர் எதிர்பார்த்தும் காத்திருக்கிறோம். உலக அளவில் பல பேர்கள் பெருநாளை கொண்டாடிவிட்டு தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொண்டும், இன்னும் பல பேர்கள் நாளைய தினம் தொழுவதற்காகவும் காத்திருக்கிறோம்.
ஒரு சந்தோஷமான நிகழ்வு நம்முடைய வாழ்நாளில் மீண்டும் நமக்கு அல்ல தந்திருந்தான். அது என்ன? ஒரு மாத காலமாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ் சொன்னபடி விவாதங்கள்லாம் செஞ்சு, அல்லாஹ் சொன்னபடி திக்ரு செஞ்சு, நம்முடைய நடைமுறைகள்லாம் மாற்றி அமைத்துக் கொண்டு அழகிய வழிமுறையை பின்பற்றி எல்லா நேர தொழுகைகளையும் ஒழுங்காக தொழுது, தான தர்மங்கள் செய்து, வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் தான தர்மங்கள் செய்து, இன்னும் நோன்பாளிகள் அவர்கள் நோன்பு திறப்பதற்காக பணத்தை எல்லாம் வாரி வாரி கொடுத்து, இன்னும் அதற்காக பாடுபடுவதற்காக இரக்க மனதோடு அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பொருளாதாரத்தை கொடுத்து நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். யாரெல்லாம் இந்த அடிப்படையில் நல்ல எண்ணத்தோடு வாரி வழங்கினீர்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல ரகமான சிறப்பான கூலியையும் அதிகமான நன்மையையும் தர வேண்டும் என்று நாம் எல்லாம் துவா செய்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்ம ரெண்டாவது புத்துவாக வச்சுக்குவோம். என்ன ரொம்பவே வழி இல்லை, அவங்களும் ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. இப்போ கருத்து வேறுபாடுகள் வரும்போதெல்லாம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வழிமுறையை நமக்கு கொடுத்திருக்கிறார். சில பேர்கள் பெருநாளை கொண்டாடி விட்டார்கள், சில பேர்கள் பெருநாளை கொண்டாடி இருக்கிறோம். எது சரி எது தவறு என்பதை ஆய்வு செய்து ரொம்ப பிடிச்சு குழப்பிக்க வேண்டியதில்லை நம்ம இந்த விஷயத்திலெல்லாம். ஏன்னா மார்க்க சம்பந்தமான விஷயங்கள்ல பொதுமக்கள் ஒருபோதும் குற்றவாளியாக கருதப்பட மாட்டார்கள். பொதுமக்கள்னா யாரு? நம்ம தான் பொதுமக்கள். யார் இந்த கட்டளை பிறப்பிருக்காங்கல்ல, சமுதாயத்தை வழிநடத்துறாங்கல்ல, அவங்க தான் நாளைக்கு மாட்டிக்குவாங்க. எது தவறாக இருந்தாலும் மாட்டிக்குவாங்க, ரைட்டாக இருந்தால் கூலி வாங்கிக்குவாங்க அவங்க. ஏன்னா நம்மளாம் அவங்க சொல்ல பற்றி கேட்கிற கட்டத்தில் தான் நம்மளாம் இருக்கிறோம் இல்லையா? வேற வழி இல்லை நம்மளுக்கு. அதனால நம்மகிட்ட இன்னொரு பழக்கம் வரணும்னு சொன்னாக்கா, நம்மளுக்கு பொதுமக்களுக்கு நான் செய்வது சரி அவர்கள் செய்வது தப்பு என்ற வாதத்தை பேசக்கூடாது. எங்கேயுமே மார்க்க விஷயங்கள்ல நேரடியாக சென்று ஆய்வு செய்து எது சரி எது தவறு என்று கண்டுபிடிக்க முடியாத நிலைமை இருந்தால் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம யாராவது ஒருத்தர் பேச்சை கேட்டு ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அதுக்கான கூலியையும் தண்டனையையும் சொல்லுவது தான் மாட்டிக்கணும். நம்பர் 1. அடுத்ததாக அல்லாஹ் பதிவு செய்கிறான், இன்னல்லாஹ ஹுவ யஃஸிலு பைனஹும் யௌமல் கியாமா ஃபீமா கானூ ஃபீஹி யஸ்தலிஃபூன். நிச்சயமாக அல்லாஹ் மறுமை நாளன்று நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில எந்த விஷயத்திலெல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டு வாழ்ந்தீர்களோ அந்த கருத்து வேறுபாடு விஷயங்களை நாம் தீர்த்து வைத்திருக்கிறோம். சைதாவுடைய வசனம் இது தெளிவாக எல்லாம் பதிவு செஞ்சிடலாம். எந்த விஷயமாக இருக்கட்டும், கருத்து வேறுபாடு வந்துச்சா பேசாம வாயை பற்றிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அல்ல அடுத்தவா செஞ்சுக்கணும். எது சரி எது தவறு என்பதை நிச்சயமாக அல்லாஹ் மறுமை நாளன்று தர இருக்கிறான். அதனால அந்த சப்ஜெக்டுக்குள்ள போய் நம்ம மூளையை குழப்பிக்கிட்டு கருத்து வேறுபாடு கொண்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு நேரத்தை செலவு பண்ண வேண்டியதில்லை. மாறாக நம்ம என்ன நினைச்சு பார்க்கணும்னு சொன்னாக்கா, நம்முடைய வழிபாட்டு முறைகள் என்ன, பண்பாட்டு முறைகள் என்ன, அது என்ன வழிபாடு பண்பாடுன்னா என்ன. தமிழ்ல சில வார்த்தைகள் சில பேர்களுக்கு புரியாது. வழிபாடு என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்னன்னு சொன்னாக்கா, வழிபாடு என்பது அல்லாஹ் சொல்லுகிற மாதிரி நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஏற்படுத்திக் கொண்டே வாழ்தல். பண்பாடு என்பது அந்த வணக்க வழிபாட்டுக்கு பொதுவாக நம்முடைய செயல்முறைகளை மாற்றிக்கொண்டே இருத்தல். இந்த வழிபாடும் செயல்பாடும் இணைந்த ஒரு வாழ்க்கை வழிமுறை திட்டம் தான் நமக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். வெறும் வழிபாடு மாத்திரம் செய்துவிட்டு போங்கப்பான்னு அல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. எங்கேயுமே வெறும் செயல்பாடு மாத்திரம் செஞ்சுட்டு
வழிபடாம இருக்காது சொல்ல மாட்டான். ரெண்டும் ஒன்று மற்றொன்றோடு பின்னி பிணைந்த விஷயம். அது நம்மகிட்ட இருக்குதான்னு பார்த்துக்கணும். இந்த விஷயத்துல வேற யாரும் பொறுப்பெடுக்க மாட்டாங்க. சமுதாய தலைவர்களோ, ஃபத்வா கொடுப்பவர்களோ, சமுதாயத்தை வழிநடத்துபவர்களோ, பயான் பேசுபவர்களோ, அல்லது தூதராக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் இந்த விஷயத்துல யாரும் யாருக்கும் பொறுப்பு கிடையாது. எந்த விஷயத்துல? வழிபடுதல், செயல்படுதல். இந்த வழிபடுதலையும் செயல்படுதலையும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதைத்தான் பெருநாள் தொழுதவர்களும் போறவர்களும் நினைச்சு பார்க்க வேண்டிய தருணம் இது. வழிபாடு செய்கிறோம், செயல்பாடு என்ன? செயல்பாடு இருக்கிறது, வழிபாடு என்ன? இது நம்ம சொந்தமான சொல்ல குர்ஆன்ல இந்த விஷயம் சம்பந்தமாக ஏராளமான வசனங்களை அல்லாஹ் பதிவு செய்கிறான். எங்கெல்லாம் வழிபாட்டை பற்றி அல்லாஹ் பேசுகிறானோ அங்கெல்லாம் செயல்பாட்டையும் பேசுகிறோம். உதாரணம் பாருங்களேன், 92வது அத்தியாயத்துடைய 4, 5, 6, 7, 8, 9 அதுக்கு பிறகு 10, 11, 12 வரிசையாக அல்லாஹ் நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி சரியான உதாரணத்தை போட்டு காட்டி வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். ஆரம்பமாக அல்லாஹ் சொல்லுகிறான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இன்ன சாயக்கும் லஷத்தா, இன்ன சாயக்கும் லஷத்தா. நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்கள் இருக்கீங்க. நீங்க எல்லாம் பேசுறாங்க பார்த்து, இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்கள்லாம் உங்களுடைய முயற்சி இருக்குல்ல, அது பலதரப்பட்டதாக இருக்கிறது. ஒரே டிசைன்ல யாரும் செய்யறதுன்னு அப்படின்னு நல்லா சொல்றோம். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, அந்த செயல்பாடுகள் பல வகையாக இருக்கிறது. அந்த பல வகையாக இருக்கிற அந்த செயல்பாடுகள்ல உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிற சொர்க்கம் நரகம் என்று சொல்லி இருக்கிற 2 பாயிண்ட் இருக்குல்ல, அந்த 2 பாயிண்ட்ல சில பேர்களுடைய செயல்பாடுகள் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும், சில பேருடைய செயல்பாடுகள் நரகத்துக்கு கொண்டு போயிடும். ரொம்ப தெளிவு, ரொம்ப பர்ஃபெக்டா கேளுங்க. முக்கியமான சப்ஜெக்ட். சில பேர்களுடைய செயல்பாடுகள் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும், சில பேர்களுடைய செயல்பாடுகள் எங்க கொண்டு போயிடும்? நரகத்துக்கு கொண்டு போயிடும். அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? சொர்க்கத்துடைய செயல்பாடுகள் எப்படி செய்யறது மனிதனாக்கா, யாரெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற மாதிரி அந்த செயல்பாடு இருக்கிறதோ அவர்களுக்கு சொர்க்கம் செல்லுகிற பாதையை லேசாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். அல்லாஹ் சொல்லுகிற மாதிரி செயல்பாடுகள் தான் பேச, வழிபாட்டை பேசல இருக்கிறாங்க. இப்ப பேச என்னது? நம்மகிட்ட இருக்கிற செயல்பாடுகளை மாத்திரம் பேசுறேன். அந்த செயல்பாடுகள்ல அல்லாஹ் சொன்ன மாதிரி யார் செயல்படுகிறீர்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துடைய அந்த பாதையை நாமே லேசாகி வச்சிடறோம். அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க சொர்க்கம் போறதுக்கு. அது மாதிரி சில பேருடைய செயல்பாடுகள் இருக்கும், அது நரகம் போவதற்கு லேசாகி வச்சிருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். அல்லாஹ் பெரிய பெரிய சப்ஜெக்ட்லாம் பேசல, நம்ம சாதாரணமாக நடைமுறைப்படுத்துகிற சில விஷயங்களை உதாரணமாக சொல்லி இந்த விஷயம் ஒன்றே இருக்கான்னு பார்த்துக்கப்பான்னு ஒவ்வொரு ஆணையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், அம்மா மன் ஆத்தா வத்தக்கா சத்தக்க பின் கொசுனா. 3 விஷயம் இந்த ஆயத்துக்குள்ள இருக்குது. ஒருவரை பொறுத்தவரை அவர் கொடுக்கிறார். என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? வத்தக்கா, அல்லாஹ்வுக்கு பயந்து கொடுக்கிறார். ரெண்டு சேர்த்து அதான் சொல்லணும். அல்லாஹ்வுக்கு பயப்படுகிற நிலையில கொடுக்கிறார். அதுக்கப்புறம் சத்தக்கபில் குஸ்னா, அழகிய விஷயத்தை எல்லாம் அவர் உண்மைப்படுத்திக் கொள்கிறார். அழகான விஷயங்கள்லாம் எது இருக்குதோ அதை உண்மைப்படுத்திக் கொள்றாரு. அதுக்கு பிறகு அல்லாஹ்வை பயந்து கொள்கிறாரு. அதுக்கு பிறகு கொடுக்கிறாரு. இப்ப அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்? பொதுவாக சாதாரணமா இந்த வசனத்துல யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சொர்க்கம்னு சொல்லிருக்கணும்ல. யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ, வாரி வாரி வழங்குறீங்களோ,
யாரெல்லாம் உங்கள் பொருளை வாரி வாரி கொடுக்குறீங்களோ உங்களுக்கெல்லாம் சொத்துக்கள்னு சொல்லல, அப்படி சொல்லாம அதுக்குள்ளார ஒரு இடுக்கு வைக்கலாம்ல. கொடுக்கணும்பா, அல்லாஹ் தஞ்சு கொடுக்கணும். நன்மையை உண்மைப்படுத்தி அழகியதை உண்மைப்படுத்தி கொடுக்கணும். அப்போ மூணையும் சேர்த்து அர்த்தம் வச்சோம்னாக்கா ஒரு சூப்பர் பாயிண்ட் நமக்கு வரும். எப்படி? அழகியதை உண்மைப்படுத்தி அல்லாஹ்வுக்கு பயந்து யாரெல்லாம் கொடுக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் நான் சொர்க்கத்துடைய பாதையை லேசாக்கி விடுகிறோம். இங்கதான் வழிபாடும் செயல்பாடும் இணைந்து இருக்குது. உள்ள 4 வசனம் என்ன இருக்குது? ஒன்று செயல்பாடு இருக்குது, கொடுத்தல் என்பது செயல்பாடு, வழிபடுதல் என்பது அல்லாஹ்வுக்கு பயப்படுதல் என்பது வழிபாடு, அதுக்கு பிறகு நன்மையான விஷயங்களை எல்லாம் உண்மைப்படுத்துகிற செயல்பாடு. இதுதான் அந்த வழிபாட்டோடு சேர்ந்த செயல்பாடு இணைந்து ஒரு ஆண்டு இருக்கும்னு சொன்னாக்கா அந்த மனிதனுக்கு, அந்த ஆணுக்கு, அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் செல்லுகிற பாதையை ரொம்ப லேசாக ஒத்து விடுகிறோம். அப்ப சொர்க்கம் செல்லுகிற பாதையில நாம இருக்கிறோமா என்று ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நாமும் தனித்தனியாக யோசித்துக் கொள்ள வேண்டும். இந்த செய்தி எல்லாம் சொல்லும் பொழுது இதுக்கு வேற யாரும் பொறுப்பு கிடையாது, ஃபத்வா கொடுக்கறவங்களாம் பொறுப்பு கிடையாது. இதுக்கு இருந்து நாம் பொறுப்பு, நீங்க பொறுப்பு, ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பொறுப்பு. அப்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது கொடுத்தவர்களுக்கான, கொடுப்பவர்களுக்கான இலக்கணத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. நீ கொடுக்கிற ஒரு ஆளுக்கு 100 ரூபா கொடுக்குற, 1 ரூபா கொடுக்குற, 2 ரூபா கொடுக்குற, 10 ரூபா கொடுக்குற, 1000 ரூபா கொடுக்குற, 10,000 ரூபா கொடுக்குற, எதே கொடுக்குற, அந்த கொடுக்கும் போதெல்லாம் உனக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும் உள்ளத்துல. அல்லாஹ்வுடைய பயம் என்னது? அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த பொருளாதாரத்தை நான் திரட்டி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த பொருளாதாரத்தை நான் திரட்டி இருக்க வேண்டும். அழகான விஷயத்தை எல்லாம் நான் உண்மைப்படுத்தி இருக்க வேண்டும். பொருளாதாரம் சம்பந்தமாக எந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் அழகாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த அழகான முறையில அந்த பொருளாதாரம் என்னிடத்துல இருந்திருக்க வேண்டும். அப்படி கொடுத்தேன்னு சொன்னாக்கா அந்த பொருளாதாரம் அழகா இருக்குது, செயல்பாடுகள் அழகா இருக்குது, அல்லாஹ்வுக்கு அஞ்சு இருக்கிற, அப்புறமா கொண்டு கொடுக்குறேன், வலதையை கொடுப்பதை இடதுகைக்கு யாருக்கும் தெரியல, அல்லாஹ் பதிவு செஞ்சிருவான். எப்படி பதிவு செய்வான்? நம்முடைய உலக கணக்கில் 100 ரூபாயில 10 ரூபா கூட 90 ரூபா. நம்ம படித்த மேத்தமெட்டிக்ஸ்ல 100 ரூபா நம்ம கையில இருக்குது, 10 ரூபா குறைஞ்சி போச்சு, பாக்கி இருக்கிறது 90 ரூபா. உலக கணக்கு இது. அல்லாஹ் சொல்லுகிற இந்த முறைப்படி கொடுத்திருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீ கொடுத்த 10 ரூபாய் மைனஸ் கிடையாது, பிளஸ்ங்கிறாங்க. நீ கொடுத்த 10 ரூபாய் மைனஸ் கிடையாது, அது பிளஸ். எப்படி பிளஸ்? அது ஒருவேளை 70 ரூபாயாக ஆகலாம், அல்லது 700 ரூபாயாக ஆகலாம், அல்லது 7000 ரூபாயாக ஆகலாம், அல்லது 70,000 ரூபாயாக ஆகலாம், அல்லது அதை விட அதிகமாக கூட ஆகலாம். எல்லாம் பிளஸ். அங்க அல்லாட்ட இங்கதான் 10 ரூபாய் மைனஸ், அங்க அல்லாட்ட பிளஸ். எந்த கண்டிஷன் இருக்கணும்? அது இந்த கண்டிஷன்ல அந்த பொருள் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த நபருக்கு அது அந்த பொருளை நான் வாங்கியிருக்கிறேன். இப்ப எந்த பொருளை? இந்த கண்டிஷன்ல கொடுக்கப்பட்ட பொருளை எனக்கு வாங்கினாலும் எனக்கு அதே கூலி தான். இந்த கண்டிஷனுக்கு உட்படாம இருக்கிற பொருளை வாங்கினாலும் எனக்கு வாங்கினவர்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா வாங்கியவர்கள் ஒரே ஒரு துவா செய்ய வேண்டும். வாங்கியவர்களுக்கு கடமை இருக்கிறது. அது என்ன துவா செய்ய வேண்டும் சொன்னாக்கா, பணத்தை பெற்றுக்கொண்டு நம்ம ரசீது போட்டு கொடுத்துருவோம்ல, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா ரசீது போட்டு கணக்கு எழுதி வச்சுக்கிறோம்ல. எது கணக்கு எழுதுறோம்? கணக்கை ஏன் எழுதுறோம்னாக்கா அல்லாஹ்வுக்கு பயந்து அவர்கள் கொடுத்து இந்த பொருளாதாரத்தை கணக்கு பண்ணி அதுல ஒரு பைசாவை கூட நாம் எடுத்துடக்கூடாதுன்னு வாங்குபவர்கள் நினைக்க வேண்டும். நான் வாங்கியிருக்கிறது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கொடுக்கப்பட்ட விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டும். கொடுப்பவர்கள் அதை நமக்கு அமானத்தாக கொடுக்கிறார்கள். கொடுத்த அந்த விஷயத்துல நான் சரிவிடக்கூடாது.
வாங்குபவர்களுக்கான கண்டிஷன் இது. அப்படி நான் சரி விட்டேன் என்று சொன்னால் நான் மாட்டிக்குவேன். சரி விட்டேன்னு சொன்னால் மாட்டிக்குவேன். கணக்கு வழக்குகளை சரியாக அவர் எழுதுறாங்க இல்லையா, பில்லு கொடுப்பதற்கான காரணம் அதுதான். 5000 ரூபாய் வாங்கிட்டு தான் 3 பேர் கூடயே கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுத்ததுக்கு இந்த ரசீப்ட் இருக்குது, இந்த கணக்கு வழக்குகள் நீங்கள் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கிறோம், இறுதியாக இவ்வளவு மிச்சம் இருக்கிறது அல்லது மிச்சம் இல்லை, இன்னும் தேவைப்படுகிறது அல்லது தேவையில்லை, இன்னும் அதிகமாக இருக்கிறது அல்லது அதிகமான விஷயங்களை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய போகிறேன். இப்படி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையில் தான் வாங்குறதும் கொடுக்கறதும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் சொல்கிறான். பல இடங்கள் நேரத்துக்கு கதையெல்லாம் பாயிண்ட் மாதம் சொல்லிட்டு எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு 2வது விஷயம், வாங்குறவங்களுக்கு ஒரு துவா செஞ்சுக்கணும். உடனே எப்படி துவா செய்யணும்? உதாரணமாக இப்ப கஞ்சிக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல, அவங்க இந்த கண்டிஷன் அல்லாஹ் சொன்ன கண்டிஷன்ல அவருடைய பணம் இருக்குமானால் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு அந்த எண்ணத்தை பொறுத்து பல பல கோடிகள் கூட வரலாம். அது அந்த சம்பந்தப்பட்ட ஆளை பற்றிய விஷயம், வேறு யாராவது விமர்சனம் பண்ணக்கூடாது. அதுக்கு பிறகு வாங்கினாங்கல்ல, அவங்க என்ன செய்யணும்னு சொன்னாக்கா உடனே ஒரு துவா செய்யணும். அல்லாஹும்ம அத்தியும் மண் அத்தமணி வஸ்கி மண் சகானி அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். இந்த நடைமுறையில நம்மகிட்ட இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, அல்லது அதற்கு இந்த சமுதாயத்திற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறதான்னு தெரியல. எத்தனை பேர்கள் அதை செய்கிறார்கள் என்றும் எனக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு பற்றி உங்களுக்கு தெரியும். எந்த பொருளை யார்கிட்ட பெற்றாலும் அது நிர்வாகியாக இருந்தாலும் சரிதான். நிர்வாகியோட வாங்கி வந்து கணக்கு பண்ணி பிள்ளை கொண்டு போயிட்டு சொல்லக்கூடாது. அந்த நிர்வாகி உடனே ஒரு வாசை நான் உங்களுக்கு காட்டி, யாரெல்லாம் நான் இங்கிருந்து இந்த மார்க்க விஷயத்திற்காக பணத்தை பெற்றிருக்கிறேன், அதுக்காக இந்த பணம் கொடுத்தவருக்கு நீ மறக்க செய்ய வேண்டும். எங்களுக்கு நோன்பு திறப்பதற்காக இவர் ஏற்பாடு செய்வதற்காக கொடுத்திருக்காரு, இவருக்கு நீ சொர்க்கத்துல இவருக்கு அந்த உணவை கொடுக்க வேண்டும். எனக்கு தண்ணி குடிக்க கொடுத்தாரு இவரு, அதான் அர்த்தம் இருக்கலாம். இந்த ஆர்மி வாசனம் அதை சொன்னல, அதான் அர்த்தம் இருக்கு. கொலைக்கிறத கட்டிக்கலாம். எனக்கு உணவு தந்தாரு, நீ உனக்கு இவருக்கு சொர்க்கத்தில் உணவு கொடுக்கணும். எனக்கு தண்ணி கொடுத்தாரு, இவருக்கு நீ தண்ணி கொடுக்கணும். எனக்கு ஆடை வாங்கி கொடுத்தாரு, இவருக்கு ஆடை நீ சொர்க்கத்தில் கொடுக்கணும். அதுக்கு பிறகு அதோடு மாத்திரம் இல்லாம நீ எந்த பொருளாதாரத்தை இவருக்கு கொடுத்தியோ அதை நீ பரக்கத் செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு இவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். அதுக்கு பிறகு இவர்களுக்கு ரஹமத் செய்ய வேண்டும். இந்த கொடுக்கிற பணத்தை விட வாங்குறவர் செய்கிற துவா இருக்குல்ல, அது பணத்தை விட பெருதுங்கிறாங்க சொல்லணும். நல்லா ஞாபகம், இந்த ப்ரொசீஜர் இருக்குமானால், இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இந்த நடைமுறை பின்பற்றப்படுமானால் கொடுப்பவரை விட வாங்குபவர் வாங்கி விட்டு செய்கிற துவாரங்கள் அதுக்கு பவர்ஃபுல் இருக்குது. அதுக்கு ஒருவேளை அல்லாஹ் நாடி அந்த பொருளாதாரத்தை அவர் தவறான முறையில் கொடுத்தாலும் கூட அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த பவர்ஃபுல் துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப இதையெல்லாம் நமக்கு அரபியில் இந்த வாசகம் இருக்குது. இதுல நமக்கு பல பேர்களுக்கு தெரியாம இருக்குனாலும் இதே மாதிரி சாதாரணமா டக்கு கேட்டுக்கணும். ஒரு ஆள் ஒரு பொருள் கொடுக்குறாரா, வாங்கிட்டாலும் உங்களை நல்லா புள்ளி தரட்டும், நீங்க எனக்கு சாப்பிட்டு வந்திருக்கீங்க, அல்லதுங்களா அல்லா உங்களுக்கு மறுமையில மனசுல கேட்டுக்கணும். நான் வெளிப்படையா சொல்றேன், இதை நான் வெளிப்படையா சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னாக்கா கொடுப்பவர்களுக்கு ஒரு ஹக்கு இருக்குது, ஒரு கடமை இருக்குது, வாங்குபவர்களுக்கும் ஹக்கு இருக்குது. ஆனால் கொடுப்பவர்களும் வாங்குபவர்களும் இந்த அடிப்படையில் ஒரு தொடர்பு வைத்துக் கொள்வார்கள். ஆனால் கொடுப்பவர்களும் அதிகமாக ஆகிவிடுவார்கள், வாங்குபவர்கள் அவர்களுக்காக துவா செய்வார்கள். இவர்களுக்கும் அவர்களுக்குமான உறவு முறை ரொம்ப சூப்பரா ஆயிடும். உள்ளத்தை அடித்தா ஒரு பாசத்தை எல்லாம் கொண்டு வச்சிருவோம். சரியா? அதுக்காகத்தான் அல்லாஹ் சொல்ற இந்த வழிமுறையை கொடுப்பவர்கள் பின்பற்றினால் சொர்க்கத்துக்கான வழியை லேசாக அல்லாஹ் ஆக்கி விடுவான்னு பதிவு செய்யறாங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. நீங்க கொடுத்த 1000 ரூபாய் பணம் அந்த பெற்றுக்கொண்டவர் இந்த துவா செஞ்சிருந்தாருன்னா, அந்த கொடுத்தாருல அந்த கொடுத்தவருடைய அந்த பணம் ஒருவேளை ஹராமாக இருந்தாலும் அல்லாஹ் ஹலாலாக்கி விட்டுருவாங்க.
இதுதான் செயல்முறை என்று சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த செயல்முறைகள் இருக்க வேண்டும். வாங்குபவர்களிடத்தையும் கொடுப்பவர்களிடத்தையும் இருக்க வேண்டும். வாங்குபவர்கள் எதற்காக வாங்கினார்களோ அதற்காக மாத்திரமே செலவு செய்ய வேண்டும். அதற்காக செலவு செய்ய முடியாத பட்சத்தில் வாங்கியவர்கள் அழைத்து ஆலோசனை செய்ய வேண்டும். எந்த விஷயத்துக்காக நான் அறிவிப்பு செய்கிறேன் என்று சொன்னால் அந்த விஷயத்துக்கு அறிவிப்பு செய்திருக்கிறேன். அதற்காக பொருளாதாரங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது, கைவசத்தில் நம்மகிட்ட இருக்கிறது என்று சொன்னால் பொதுமக்களை கூட்டி ஆலோசனை செய்ய வேண்டியதில்லை. யாரெல்லாம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு ஒரு தேதியை நிர்ணயித்து என்னிடத்தில் உங்கள்கிட்ட சொல்லி இந்த விஷயத்துக்காக நான் பொருளாதாரத்தை பெற்றேன், அதற்கான கணக்கு வழக்கு இருக்குது, இவ்வளவு செலவாக இருக்கிறது, இந்த செலவான விஷயத்துல எல்லாமே மாற்றத்திற்காக நாங்கள் செலவு செஞ்சிருக்கிறோம், நீங்க எல்லாம் பார்த்துக்கங்க. யாரை பார்த்துக்கங்க? பொதுமக்கள் குட்டியில் கொடுத்தவங்க பார்த்துக்கங்க. இதில் இன்னும் எனக்கு தேவைப்படுது, முடிஞ்சா எங்களுக்கு கொடுங்க, அல்லது இன்னும் கொஞ்சம் என்கிட்ட அதிகமாக இருக்குது, அதை வேறு வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்துவதற்காக நாங்கள் ஒரு நிர்வாகிகள்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணி வச்சிருக்கிறோம். எங்களுக்கு பொருளாதாரம் எங்களுக்கு நிறைய தேவைப்படுது, இமாமுக்கு சம்பளம் கொடுக்கணும், மோதினுக்கு சம்பளம் கொடுக்கணும், இன்னும் பல வேலை கரண்ட் பில்லு கட்டணும், மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால நாங்கள் அதுக்கு செலவு பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு கூட்டி வச்சு ஒரு பயான் மாதிரி அவங்களுக்கு கொடுத்து நன்மைகளை பற்றி பேசி அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி கொள்ளுக்கு கொடுத்தவங்கள்ட்ட பர்மிஷன் பெரும்பாலும் அவங்க சமாதானம் தெரிவிப்பாங்க. ஏன்னா அல்லாவோட பார்த்து நம்ம கொடுத்துருவோம், திருப்பி வாங்கிறதுக்கு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த நடைமுறை நம்மள்கிட்ட இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறி. இந்த நடைமுறை இந்த பெற்றுக்கொள்பவர்கள் இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறியை நாம் ஆச்சரியக்குறியாக மாற்ற வேண்டும். அந்த நடைமுறையை அந்த செயல்பாட்டை மாற்றி அமைக்கும் போது நமக்கும் பொதுமக்களுக்குமான தொடர்பு இன்னும் அதிகமாக ஆகும். நிர்வாகத்திற்கும் கொடுப்பவர்களுக்குமான தொடர்பு அதிகமாக ஆகும். அவர்களுடைய மனது மாறும். அவர்கள் தவறாக பொருளீட்டினால் அதை விட்டு விலகுவார்கள். அதற்கு பிறகு இன்னும் அதிகமாக பொருளாதாரம் குமையும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் உலகம் வருகின்றவரை நமக்கு எடுத்துக்காட்டு. நம்ம என்ன நினைக்கிறாங்க பல பேர்கள்னா அது இப்ப செட் ஆகாது, இதுதான் பிரச்சனைங்க. என்ன பண்ணி அங்கெல்லாம் 1500 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு போதும். இப்ப என்ன காணாது, இதெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போடுற காலம், தலையில ஒரு மாதிரி ஸ்டைலா வெட்டுற காலம், ட்ரெஸ் எல்லாம் எங்க விஷயத்துக்கு போடுற காலம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாங்கள் படிச்சிருக்கிறோம், எங்களை விட்டு ஆள் இல்லை, அதனால இப்பெல்லாம் செட் ஆகாது, அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்க வேண்டியதில்லை என்று பல ஜமாத்துகள் நினைப்பதால் தான் மோசடிகள் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருது. வாங்குபவர்கள் ஏன் மோசடி ஏன் வெளியே வருது என்று சொன்னால் ஒரு சந்தேகம் அவங்களுக்கு கொடுத்தவர்களுக்கு. அதனால தான் இன்றைக்கு நம்ம பத்திரிகைகளிலும் செய்திகளிலும் காதலையே இந்த செய்திகள் நம்மளுக்கு அங்க வாங்கினாலும் இதுக்கு இப்படி எடுத்துட்டு போயிட்டாரு, இங்க வாங்கினாலும் இதுக்கு இப்படி எடுத்துட்டு போயிட்டாரு, இதை சொல்லி வாங்கினாலும் வேற சொல்லி பண்ணிட்டு போயிட்டாரு, அதை சொல்லி வாங்கினாலும் அதுக்கு வேற சொல்லி பண்ணி போயிட்டாரு. இப்படி பொதுமக்கள் மத்தியில உள்ளத்துல ஒரு தவறான எண்ணம் பரவுவதால் கொடுப்பவர்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமாங்கிற ஒரு சந்தேக மனப்பான்மை செய்தாங்க போட்டுருவாங்க. ஆமாப்பா இவங்கள்ட்ட கொடுத்தா இப்படிதான் பண்ணுவாங்க, இவங்கள்ட்ட கொடுத்தா இப்படிதான் பண்ணுவாங்க, இவங்களே அடிக்கி நிற்கிறாங்க, இதை போய் நமக்கு கொடுத்து திருப்பி அவன் பர்சனலாக எடுத்துட்டு போய் அதை பற்றி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு ஏன்பா என்று பொதுமக்கள் மத்தியில விரக்தி ஏற்பட்டுதான் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட ஓரமாக ஒதுக்கி இருக்கிற சூழலை பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் சொல்றாங்க, வழிபாடுகளும் செயல்பாடுகளும் எங்கெல்லாம் சரியாக அமைந்து விடுகிறதோ அது அவங்களுக்கெல்லாம் சொர்க்கத்துடைய வழியை லேசாக காமிக்கும். நம்மகிட்ட எந்த ஒரு மனசு ஒன்று இருக்காதுல்ல, நம்மகிட்ட கணக்கு இருக்குது, கொடுத்துக்க அக்கௌண்ட் இருக்குது, செலவு கணக்கு இருக்குது, எப்ப இந்த இருக்கு ஓப்பன் டிக்ளர் ஆசைப்பட்டுருவாங்க கொடுத்தவங்களாம். அதான் சொல்ல அன்னைக்கு செஞ்சாங்க. எப்ப இங்க எல்லாம் இந்த குடும்பியில இந்த இருக்கு பாரு, இந்த குடும்பியில இந்த இருக்கு பாரு, நிறைய போய் எல்லாத்தையும் டெய்லி வைக்க மாட்டாங்க அவங்க எதுவுமே. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த பொருளாதாரத்தை திரட்டுதலும் பொருளாதாரத்தை செலவு கொள்வதும் இப்பொழுது நடைமுறையில் இருக்குமானால் தினம் தினமே குவியும். நம்மகிட்ட பக்கெட் எடுத்துக்கிட்டு அலைய வேண்டியதில்லை, தினம்
காலையில் வாங்கிறத சாயங்காலம் அடிச்சு விட்டுருவாங்க சொல்லலாம். எல்லாம் அள்ளிட்டு போடு, இந்த அள்ளிட்டு போ. அப்பாஸ் ரலியல்லாஹு அவருடைய மாமாவை கூப்பிட்டு சொல்றாங்க சொல்லலாம். பொருள் குமிழ் இந்த கண்டிஷன்ல கொடுக்கும்போது, இந்த கண்டிஷன்ல இந்த குர்ஆன் வசனத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கியவர்கள் துவா செய்து கொடுப்பவர்கள் சரியான கொடுத்த காலம் இருக்குல்ல, அப்போது குமிழில் அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க, இங்க வாங்க அள்ளிட்டு போங்க அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு, அதிசயர்கள் கொலைக்கெல்லாம் சொல்றவங்களுக்கு விஷயத்த மாட்டோம். அவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய சாக்கு எடுத்து வருவார். சாக்கு எடுத்து அள்ளி போடுறாரு. அவரே போட்டு 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 மூட்டை கட்டிட்டு ரசூலை தூக்கி விடுங்க அப்படிங்கிறாரு. ரசூலை தூக்க மாட்டாங்க, தூக்கிட விட மாட்டேன். உங்களுக்கு என்ன முடிவு தூக்க வைக்கிறேன் சிரிக்கிட்ட சொன்னாங்க, நான் உனக்கு தூக்கிட விட மாட்டேன், உனக்கு என்ன தூக்க முடியும் தூக்கு. அவர் முண்டு கட்டி தூக்க பார்க்கறாரு, தூக்க முடியல. அவர் கொஞ்சம் பொருள் எடுத்து கீழே போட்டுட்டு அவருக்கு என்ன தூக்க முடியும் ரசூலா சிரிக்கிறாங்க. இதுதான் மனுஷன், என்னது இதுதான் மனுஷன். கிடைக்கிறது என்று சொன்னால் தூக்க முடியாதவங்க கூட தூக்குவாங்க. யாராவது நம்ம தூக்கி விட்டுருவாங்கன்னு எப்படி சொல்றாங்க பாருங்க. ஒவ்வொரு ஹதீஸும் குர்ஆனும் ஹதீஸும் உள்ளத்தின் அடி ஆழத்துல அப்படியே முள்ளு மாதிரி தக்கிது. இன்றைய நடைமுறைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, சமுதாயத்தில் வருகிற கமாண்டர் எல்லாம் பார்க்கும்போது, சமுதாய நடைமுறைகள் எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது, இன்னும் விளங்காத சமுதாயமாக இவர் இருக்கிறார்களே என்று ஒரு கவலை ஏற்படுகிறது. அதற்கெல்லாம் முட்டு கொடுத்து பத்துவா என்ற பெயர்ல மக்கள் மத்தியில் பரப்பி விட்டிருக்கிறார்கள். அதை பற்றி நமக்கு கவனிக்க, நமக்கு அது தேவையில்லாத சப்ஜெக்ட், பியாண்ட் அவர் லிமிடேஷன். நம்முடைய லிமிடேஷன் என்னது, நாம கொடுக்கிறோம், யாருக்கும் தெரியாம கொடுக்கிறோம், அழகான முறையில் கொடுக்கிறோம், அல்லாட்ட எதிர்பார்த்து கொடுக்கிறோம், அல்லாஹ் சொர்க்கத்துடைய வழியை நமக்கு தந்திரமான கொடுக்கிறோம். அந்த பெற்றுக்கொண்டவர்கள் அழகிய முறையில் அதற்கான துவா செய்ய வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்துக்கு துவா செய்ய வேண்டும், ரஹமத்துக்கு துவா செய்ய வேண்டும், பாவமன்னிப்புக்கு துவா செய்ய வேண்டும். அதற்கு பிறகு எனக்கு இந்த உலகத்தில் கொடுத்த மாதிரி இவருக்கு சொர்க்கத்தில் கொடுத்து துவா செய்யணும், நம்ம போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். இதுதான் வாங்குபவருக்கும் கொடுப்பதற்குமான ஒரு இலக்கணத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த சூறாவிலிருந்து இன்னும் பல விஷயங்களை பதிவு செய்யறாங்க. நாடினால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப ஆரம்பமாக ஜும்மாவுக்கு ஆரம்பத்திலேருந்து செய்தியை கேட்டவர்களுக்கு ஓரளவுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். எப்போதுமே கடைசியா வருவவங்களுக்கு ரொம்ப விஷயம் புரியாது. இதுதான் அவங்களுடைய நிலைமையாக கடைசி வரைக்குமே இருக்கும். இதுதான் அவங்களுடைய கொள்கையாகவே இருக்கும். அதனால இந்த கொள்கையெல்லாம் மாற்றி வச்சுக்கிட்டு நம்முடைய சொந்த புத்தியெல்லாம் குப்பையில போட்டுட்டு அல்லாஹ்வும் தூதர் என்ன சொல்றாங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய செயல்முறைகளை மாற்றி அமைத்துக் கொண்டே வழிபாடு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இதுல வேறு மாதிரி சிந்தித்திடக்கூடாது. கொடுப்பவர்களுக்கும் வாங்குவவர்களுக்கும் டீலிங் நான் சொல்லியிருக்கிறேன். அதுல வாங்கியவர்களும் கொடுப்பவர்களும் பயன்படுத்த வேண்டும். பல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. வாக்கரத்தான இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜித் நிர்வாகம் கடந்த 25 ஆண்டுகளாக மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் வந்ததிலிருந்து நான் பார்க்கின்ற வரை என்னுடைய கண்ணுக்கு ஒரு குறைபாடு மாதிரி எதுவும் தெரியவில்லை என்று நானே சர்டிஃபிகேட் கொடுத்துக் கொள்கிறேன். என்னுடைய கண்ணுக்கு நான் அப்படிதான் பார்ப்போம். என்னுடைய பார்வை குர்ஆன் ஹதீஸோடு இருக்கும் பொழுது அப்படி யாராவது தவறுகளை நீங்கள் கண்டால் அவர்களிடத்து ரகசியமாக சுட்டிக்காட்டி இந்த தவறை நான் உங்கள்கிட்ட காணுகிறேன் என்று சொல்லி அவர்களை திருத்துவதற்கு நல்லுள்ளம் கொண்டவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். தவறே இல்லை என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று இன்னும் மேலும் மேலும் இந்த நிர்வாகம் வளர்வதற்கும் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரமே சொல்லக்கூடிய கொள்கையை இன்னும் மேலும் மேலும் பெருக்குவதற்கும்
இந்த நிர்வாகம் இன்னும் சரியாக செயல்படுவதற்கு எல்லா வகையிலும் நாம் அனைவரும் என்ன செய்யணும்? ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அந்த ஒத்துழைப்பை அல்லாஹ்வுக்காக பயந்து அல்லாஹ்விட நன்மை எதிர்பார்த்து கொடுக்க வேண்டும். அதுபோன்ற நிர்வாகிகளும் கொடுப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் மறைமுகமாக துவா செய்து கொள்ள வேண்டும். ரசீது மாத்திரம் பத்தாது, துவா மிக முக்கியமானது. ரசீது என்ற சப்ஜெக்ட் நம்ம கொண்டு வந்துடலாம். ரசீது சப்ஜெக்ட் கொண்டு வந்தது யாரு? எல்லாம் நம்ம கொண்டு வந்ததுதான். ரசீது தேவை கிடையாது. நான் சொல்ல உண்மையே சொல்றேன். கொடுப்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கான டீலிங் கரெக்டாக இருக்குமானால் ரசீது தேவையில்லை. கொடுப்பவர்கள் இவர்கள் கண்டிப்பாக அல்லாஹ்வுக்கு பயந்து செய்வார்கள் என்ற எண்ணம் கொடுப்பவர்களுக்கு இருக்க வேண்டும். வாங்கியவர்களும் அல்லாஹ்வுக்கு பயந்து செலவு செய்வார்கள் என்ற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். யாருக்கும் கணக்கு காட்ட வேண்டிய அவசியம்னா இந்த உண்மையிலே இருக்குமானால் புரிந்தவங்களுக்கு அந்த சட்டப்பெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால வேறு மாதிரி விஷயங்கள் சமுதாயத்தில் இருக்கிறது. அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. அப்போ நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தி இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளி மூலமாக கல்வி ஞானம் பிள்ளைகளுக்கு அதிகமாக வருவதற்கும், இன்னும் பெண் பிள்ளைகளுக்கான கல்லூரிகள் நடக்கிறது, அவர்களுக்கு இன்னும் அதிகமான கல்வியை கொடுப்பதற்கும், இன்னும் உங்கள் வீட்டு பெண்களையும் பிள்ளைகளையும் கல்லூரிகளில் சேர்த்து சரியான கொள்கையை அவர்கள் புரிந்து கொள்வதற்கும், வெறும் பாடத்தை பாடமாக படிக்காமல் வாழ்வியலாக படித்து வணக்க வழிபாடுகளை செயல்முறைகளோடு சொல்லிக் கொடுக்கிற ஒரு விஷயத்தை இந்த அக்ஸா பள்ளி பெற்றிருக்கிறது. அளவிட பெருமையால் அதையோடு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு எல்லா நல்ல எண்ணங்களுக்கும் சரியான கூலி அல்லாஹ் தருவான் என்று நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தையோ, அறிவுரைகளும் பொருளாதாரமாகலாம், அறிவுரைகள், பொருளாதாரம், கல்வி ஞானம், இப்படி எந்தெந்த வகையிலெல்லாம் நமக்கு உதவி செய்ய முடியுமோ சரியான கொள்கைக்கு அதற்கு எல்லோரும் உதவி செய்ய வேண்டும். அதுக்கு எந்த கோரிக்கையும் நான் வைத்துக் கொள்கிறேன் இமாம் என்ற அடிப்படையில். ஏன்னா ஓப்பனாக நம்ம பேசுகிறோம், மறைக்கிறது பிரிக்கிறது நம்மள்கிட்ட அழுந்ததா அப்படின்றது நம்மளுக்கு எல்லாம் வைக்கல. அதில் ஓப்பனாகவே நம்ம எதாவது சொல்லிடுறோம். அடுத்ததாக நம்ம எதிர்பார்த்திருக்கிற அந்த பெருநாள் தொழுகை நாளை காலை இன்ஷாஅல்லாஹ் சரியாக 6:45 மணிக்கு ஆரம்பமாகிடும். நீங்கள் என்ன செய்யணும்? பஜர் தொழுகைக்கு ரெடியாக வந்தால் நல்லது தான். அது மாதிரி வரும்போது ஒரு பாதையில், போகும்போது ஒரு பாதையில் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு உது செய்து விட்டு தள்ளலுக்கு வந்துவிட வேண்டும். உங்கள் வீட்டு பெண்களை பெரும்பாலும் தள்ளலுக்கு அழைத்து வந்து விடுங்கள். மாத விளக்குடைய பெண்களையும் அழைத்து வந்து பயானை கேட்க செய்யுங்க. அங்கே பேசுகிற குர்ஆன் ஹதீஸ் பேசுகிற போது எந்த வார்த்தை யாருடைய மனதில் அது தைக்கும் என்று தெரியாது. ஒருவேளை அந்த ஒரு ஸ்பார்க் வந்துடும். அந்த ஸ்பார்க் வரும்போது அந்த வாழ்க்கையே அவங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிடும். அதனால் சொல்லி கொடுத்தா பிறருக்கு வாருங்கள், பெண்களை கூட்டி வாருங்கள். அது மாதிரி ஒரு பாதையில் வாங்க, மறுபாதையில் போங்க. அது மாதிரி சதக்கா செய்யுங்க. அதுக்கு மாதிரி நோம்புல நம்ம செஞ்ச தவறுகளுக்கு பரிகாரமாக சதக்கத்துல் ஃபித்ராவை கொடுக்காதவர்கள் அந்த திடலுக்கு வருவதற்கு முன்பாக கொடுத்து விடுங்கள். உங்களுக்கு நேரடியாக கொடுத்தாலும் சரி, அது நிர்வாகத்தில் கொடுக்க சொன்னாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். கூலியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். அதனால் யாரெல்லாம் இந்த நோன்பு மாதத்தில் கஷ்டப்பட்டார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கஷ்டப்பட்டார்கள், நிர்வாகம் சார்பாக கஷ்டப்பட்டார்களோ, யாரெல்லாம் கொடுத்தீர்களோ வாங்கினீர்களோ எல்லோரும் அல்லாஹ்வுக்காக ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு அல்லாஹ்விடம் துவா செய்து உங்களுக்கு நமக்குமான தொடர்பு மேலும் மேலும் வலுப்பெற வேண்டும். அதன் மூலமாக நம் பள்ளிவாசலையும் நம் வீட்டையும் மனைவி மக்களையும் சரியான பாதையில் வழிநடத்த முடியும் என்ற ஒரு உண்மையான விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ரஹ்மான் நம் அனைவரையும் சரியான பாதையில் செலுத்தி உண்மையை விளங்க வைத்து சொர்க்கத்துடைய பாதையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் லேசாக்குவானாக. ஒரு ஆக்கிரமாவான அன்புள்ளாகி என்றாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்.